விடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. என்னை ஈன்ற பொழுதுக்கும் பிறந்தவனை ஈன்றெடுத்த என் தாய் தந்தை திருவடி பாதத்தை வணங்கி தொழுது நேயர் பெருமக்கள் எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி, நேயர்கள் அனைத்து செல்வமும் நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழ்வதற்கு அச்சு முறி விநாயக பெருமானுடைய சிறப்பை ஒரு பதிகத்தை பாடி இப்போது நம்ம ஆரம்பிப்போம். நமக்கு தமிழ் புத்தாண்டு தேனினின் இனிய பராபவ வருடம் மலர்கின்றது. 14/4/2026 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் மிக அற்புதமான ஆண்டாக நமக்கு மலர்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு இந்த 2026 நடக்கக்கூடிய மிக சிறப்பான வரலாறு மிக்க சில நிகழ்வுகளோடு சேர்ந்து இந்த பராபவ வருடமும் ஒட்டி கொள்கின்றது. எப்படி பார்த்தீங்களா? 2026 ஏற்கனவே தமிழ் ஆங்கில புத்தாண்டுக்கு உங்களுக்கு சிறப்பாக சொல்லியிருக்கிறேன். அதோட பராபவ வருடம், பரபரப்பான பராபவ வருடம், பராபவ வருடம்னு சொல்ல பரபரப்பான வருடம் கூட சொல்லலாம். இப்போ அப்படி இருக்குது நிலைமை, கலியுகம். அப்போ நேயர்கள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பாதம் பணிந்து இந்த வருடம் கடந்ததை மறந்து இனிமேல் நடக்க போகிறதை நினைந்து நல்ல செய்திகளையும் நல்ல தாக்கத்தையும் நல்ல வருமானத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் கொடுப்பதற்கு நேயர் பெருமக்கள் பாதம் சொற்று உள்ளபடி 12 ராசிக்கு நம்ம பதிவு செய்வோம். அடுத்து நாம் காண இருப்பது மிதுனம் உபயம். மிதுனம் உபயம், உபய லக்கணம். ஒரு பல்பு வாங்கி போட்டுறோம், சுவிட்சை போட்டு அந்த பல்பு எரியாது. அந்த உபயதாரர்கள் பேராத்தான் தெரியும். இந்த காலம், அந்த காலத்தில் பல்பு போடுறதும் தெரியாது, எரியறதும் தெரியாது, மெயின்டைன் பண்ணுறதும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அது அந்த காலம். அப்போ தமிழ் பராபவ வருடம் இந்த வருடம் மிதுனத்துக்கு எப்படி இருக்கும்? அப்படியே உங்கள் ஜாதகத்தை ராசி கட்டத்தையும் நவாம்சத்தையும் எடுத்து பகுத்து வச்சுக்கோங்க. என்ன லக்னம்ங்கிறத பார்த்துக்கோங்க. ராசி கட்டத்தில் நவாம்சத்தில் என்ன லக்னம்ங்கிறதையும் பார்த்துக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு மிதுன ராசியை பற்றி சொல்கிறோம். அப்போ மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ ராசிநாதன் நீச்சம் பெற்றிருக்கிறான். நீச்சம் பெற்றிருந்தா என்ன பயப்பட வேண்டியிருக்குது? ஒன்றும் தேவையில்லை. சனி புதன் எங்கேயுமே 12 பாவகத்தில் சனி புதன் இருந்தால் அது நீசபங்க ராஜயோகம் தான் என்னைய பொறுத்தவரையில். ஏன்னா 2 பேருமே எதை விட்டு நீங்காது. 2 பேருமே கொடுப்பாங்க, போட்டி போட்டு கொடுப்பாங்க. அந்த லக்கணத்தை பொறுத்து போட்டி போட்டு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசி அறிவுக்கு உரியது, ஆற்றலுக்கு உரியது, சித்திக்கு உரியது, புத்திக்கு உரியது, ஞானத்துக்கு உரியது. செல்ஃபிஷ், கொஞ்சம் சுயநலம், வாக்கு சொல் பலிதம், எல்லாத்துக்கும் வித்தகம், அடைந்தே தீர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம் கொண்டது உபயம். அப்போ உபயத்துக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? அப்போ கண்டிப்பாக குரு உங்கள் வீட்டில் இருக்கிறார். உடனே குரு இருக்காரா? திருவாதிரை, மிருகசீரிசம் 3 நட்சத்திர அதிபதி இருக்காங்க. நம்ம ராமனும் காட்டுக்கு வேறு போயிட்டாரு. அப்படியே சொல்லி நம்மளை பயமுறுத்திட்டாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த கவலையை விடுங்க தயவுசெய்து நேயர். அந்த கவலையை விட்டுருங்க. உங்களுக்கு என்ன தேவை? உங்கள் ஜாதகத்தை அப்படியே ராசி கட்டமாக எடுத்துக்கோங்க, லக்னம் எடுத்துக்கோங்க. இது தமிழ் ஃபஸ்ட்டு பேப்பர், இது செகண்ட் பேப்பராக வச்சுக்கோங்க. மிதுன ராசிநாதன் நீச்சமாக இருந்தாலும் புதனோடு சனியும் புதனும் சேர்ந்துருக்காங்க. செவ்வாய் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். ஏற்கனவே ஆல்ரெடி சூரியன் செவ்வாய் சித்திரைக்கு வந்துட்டார். அப்போ கண்டிப்பாக மிதுன ராசி நேயர்களுக்கு முதல்ல சனி எங்கே இருக்கப்படுது? 7, 8, 9, 10 போதுமா? உங்கள் ராஜகிரகத்தில் சனி 10ல் இருக்கார். அப்போ புதன் திசையில் சனி புத்தின்னா லக்னாதிபதி ராசி அதிபதி புதன், சனி உங்களுக்கு கர்மாதிபதி. ஏன் கவலைப்படுறீங்க? கோச்சாரத்தில் மிதுன ராசி எல்லா கஷ்டம், எல்லா நட்டம், எல்லா பிரச்சனையும், எல்லா அசிங்கமும் பட்டாச்சு. இப்போ குருபலம் வந்துருச்சு. குரு உங்கள் வீட்டில் இருக்கிறாரு. இருந்தால் ஸ்ட்ராங் பண்ணுறாருல. உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்கள் வீட்டில் அடிப்படையை நல்லா வச்சு தான் அடுத்த வீட்டை பார்க்கணும்.
அப்போ உங்கள் வீட்டில் இருக்கார். அப்போ கண்டிப்பாக 7, 8, 9, 10ல் சனி இருக்கார். அப்போ 10க்கு உரியவரே இருக்கும்போது அப்போ உங்களுக்கு அந்த சனி திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் சனி புத்தி, ராகு திசையில் சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில் ராகு புத்தி, எக்ஸப்ட் செவ்வாய் திசை வரக்கூடாது. செவ்வாய் திசை வரக்கூடாது, குரு திசை வரக்கூடாது. இந்த செவ்வாயும் குரு வந்து மிதனத்துக்கும் கன்னிக்கும் ஆகாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. கீழ்கண்ட நம்பருக்கு வாங்க. ஆனால் மற்ற எது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறன் உங்களிடம் உண்டு. மிதுனத்துக்கு உண்டு, மிதுனத்துக்கு உண்டு. ராசியை சொல்லணும், பேர் பெத்த பேர் தாகன், ராசியை சொல்லணும். அப்போ மிதுன ராசியில் கண்டிப்பாக இப்போ சனி உங்களுக்கு ஃபேவரைட், உங்களுக்கு குட்டு நல்லா இருக்கார். அதுக்கடுத்து யார் இருக்கார்? ராகு. பாருங்கள், சனி தான் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல, எதுவுமே செய்யலைன்ட்டீங்க. அதுக்கடுத்து யார் இருக்கார்? ஏன்னு அதுக்கடுத்து ராகு இருக்கார். அப்போ ராகு பாக்கியத்தில் இருக்கார். என்ன 9ல் இருக்கார், பாக்கிய ராகு. ஏதாவது கொடுத்துட்டு போகணுமே, கண்டிப்பாக கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ பாக்கியத்தில் இருக்கிற ராகுவும் உங்களை விட மாட்டார். ஏன்? மிதுனத்துக்கு ராகு நட்பு, கும்பத்துக்கு மிதுனத்துக்கு நட்பு. கும்பராசி மிதுனத்தையும் பிரிக்க முடியாது, பொருத்தத்தில் பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட கும்பத்தில் ராகு இருப்பதனால் அதுவும் உங்களுக்கு ஃபேவரைட்டாக தான் இருக்கும். போதுங்களா? அதுக்கடுத்தது பாருங்கள், குரு உங்கள் வீட்டில் இருக்கார், உங்கள் மிதுன ராசிலே இருக்கார். அப்போ மிதுனத்தில் புனர்பூசம், புனர்பூசம், மிருகசீரிசம், திருவாதிரை 3 நட்சத்திரம் இருக்காங்க. 3 நட்சத்திரத்தில் குரு சாரம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போது ஏன்னா உங்களுக்கு 6வது மாதம் வருது, 6வது மாதம் வந்து இங்கே வந்துடுறாரு. ஆக கொஞ்சம் மைனஸ். என்ன மைனஸ்ஸு? 6வது மாதம் வரைக்கும் மிதராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கவனமாக, கொடுக்கல் வாங்கல் கவனம், கணவன் மனைவி உறவு கவனம், கணவன் மனைவி புரிதல் கவனம், அன்பு பாசம் கவனம், நட்பு பாசம், நண்பர்கள் பாசம், நட்பு பாசம், நண்பர்கள் பாசம், பழகுதல், இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கு. ஏன்? அங்கேயும் உபயம், இங்கேயும் உபயம். அங்கே மிதுனம் உபயம், இங்கே தனுசு உபயம். 2 பேருமே விட்டு கொடுக்கக்கூடாத மனசாட்சிக்குரியவங்க, 2 பேருமே விட்டு கொடுக்காத பிரம்மம் பிடிச்சவங்க, 2 பேருமே விட்டு கொடுக்காத பிரஜாதிபதிகள், பிரகஸ்பதிகள். 2 பேருமே பிரகஸ்பதி தான். ஒருத்தரோடு விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆக விட்டு கொடுக்கல என்னது? விட்டு கொடுத்தவன் தான் கெட்டு போக மாட்டான், விட்டு கொடுக்காதவன் கெட்டு போய் ஆய்த்தான் ஆகணும். நான் சொல்லலை, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. உங்கள் தசாபுத்தியை மட்டும் கவனமாக பார்த்துக்கங்க. மிதன ராசிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய தொழிலையும் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக சனி ராகு குரு இந்த 3 பிளானட்டும் கண்டிப்பாக சனி ராகு உங்களுக்கு மிக அற்புதமான செயல்களை செய்வார் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. உங்கள் லைன்லேயே வந்து கூடுமானவரை உங்களுடைய லைன்லேயே வருங்க. கல்வி சம்மந்தப்பட்டது, எழுத்து சம்மந்தப்பட்டது, எழுத்துத்துறை சம்மந்தப்பட்டது, ஸ்டேஷன் சம்மந்தப்பட்டது, IRS சம்மந்தப்பட்டது, பேங்க் சம்மந்தப்பட்டது, ஏஜென்சி சம்மந்தப்பட்டது, எவ்வளவு இருக்குது உங்களுக்கு. அதில் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக, பராபவ வருடம் பரவசம் மட்டும் ஆண்டாக மாறும் என்பதில் மாற்று கருத்து. கர்மாதிபதி புறப்பஸ் அதுக்கு உரியவே இருக்காரு. அது அதில் கொஞ்சம் தவறு, கொஞ்சம் முன்ன ராகு திசையில் செவ்வாய் புத்தி வந்தால் கஷ்டம் இல்லையா? அப்போ செவ்வாய் திசையில் ராகு வந்தாலும் கஷ்டம் தானே. ஏன்னா செவ்வாயே உங்களுக்கு 6க்குரியவன் தானே, 6 தானே மோசமான மேட்சில். செவ்வாயே உங்களுக்கு 6க்கும் 10க்குரியவன் தானே, 6க்கும் 11க்குரியவன். அப்போ ஒன்றும் யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஆனால் அந்த மாதிரி நேரங்களில் வழிபாடுகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள், வழிபாட்டை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளை நிறைய பயன்படுத்திக்கோங்க. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. மிக அற்புதமாக ஆண்டாக இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. மதுரை, ஏன்னா அதில் இருக்கிற நட்சத்திரங்கள் மிக முக்கியமான நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய திருக்கோவில். அதில் முக்கியமாக திருப்பரங்குன்றம், 33 கோடி தேவர்களும் 48 ரிஷிகளும் அருள்மிகு தெய்வானை சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தை பார்க்க வந்த தேவர்கள், பார்க்க வந்த மூவர்கள், பார்க்க வந்த மூதையார்கள், பார்க்க வந்த அசுரர்கள், பார்க்க வந்த சனீஸ்வரர், பார்க்க வந்த ஆஞ்சநேயர். பார்த்தீங்களா? இந்த கல்யாணத்தை பார்க்க வந்து சாதாரணமான வரல, ஏகப்பட்ட பெரிய ஆள்லாம் வந்திருக்காங்க. மிக உயரிய விருது பெற்றவங்களாம் வந்திருக்காங்க, பெரிய பெரிய ஆளெல்லாம் வந்திருக்காங்க. இறைவனுடைய அனுகிரகம் பெற்ற முழு அருளை பெற்றவங்க தான் திருப்பரங்குன்றத்துக்கு இருக்காங்க. அப்படி அருளை பெற்ற திருப்பரங்குன்றத்துக்கு நம்மளும் போனோம்னா
ஏதாவது கிடைக்காதா? ஆனால் இப்போ ஏதோ திருப்பரம்னாலே அலர்ஜி ஆகி போச்சு. அது அலர்ஜி ஆகி எல்லாம் வந்தது. நெல் மட்டும் வராது சார். நெல்லுக்கு தண்ணியும் வரணும். அந்த நெல் மட்டுமா பாய்க்குது? அந்த களைக்கு அந்த தண்ணி தான் பாயுது. அதுக்காக நம்ம பிரித்து கொடுக்க முடியுமா? நெல்லுக்கு மட்டும் பாய்ச்சிக்கிட்டே போகணும், நடக்காத விஷயம். ஆக கண்டிப்பாக நெல்லுக்கு உள்ளது புல்லுக்கும் போகத்தான் செய்யும். நெல்லுக்கு போக வேண்டிய நீர் புல்லுக்கும் போகத்தான் செய்யும். அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு ஒரு மகத்தான ஆண்டாக மாறும். முயற்சி. காலபுருஷனுக்கு 3 வெற்றி, காலபுருஷனுக்கு 3 சகோதரர், இளைய சகோதரர், காலபுருஷனுக்கு 3 அறிவுக்கு உரியவர், நெற்றிக்கண் பிறப்பினும் குற்றம் குற்றமே. நீ அறிவு ஜோதிட அறிவுக்கு உரியவங்களை நீங்கள் தான், வாக்குக்கு உரியவங்க, வல்லமை உள்ளவங்க நீங்கள் தான். அதனால் மிதுனராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஆண்டாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. மிதுனராசிக்கு 55%, மிதுனராசிக்கு 55% நிச்சயமாக முருகப்பெருமான ஆலயங்கள் சென்று வாருங்கள். அதுக்கடுத்தது மதுரை ஏற்கனவே மிதுனம் தானே, மீனை போல அங்கேயே கண் இல்லையா? அப்போ அங்கேயே கண்ணி கண்டிப்பாக அந்த மீனாட்சி தாயாரையும் அப்படி போயிட்டு கடைக்கண் பார்வை பார்த்துட்டு அவருடைய திருவடி தாமரையை வணங்கி வாங்க. வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு உண்டாகும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.